அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமாக, தேடுதலின் மூலமாக, நல்ல சிந்தனையின் மூலமாக, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த வாழ்க்கையை, இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சார், இன்றைக்கி நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாயாஜாலம் தேவைப்படுது சார். அறிவுரை சொல்கிறவங்களுக்கு மேலே ஒரு சித்து வேலை தேவைப்படுது. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சாமியார், அந்த சாமியார் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப 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 பிரபலமான ஒரு சாமியார். அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். ஆனால் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அவர் வந்து அவ்வளவு பிரபலமான ஒரு சாமியார். கையில் விபூதி வர வைப்பார். திடீர்னு ஒரு தங்க செயின், கோல்டு செயின் கையில் வர வைப்பார். அப்படியே ஃப்ளைட்டில் போனால் விமானிகளுக்கெல்லாம், அப்படியே இந்த பைலட்டுக்கெலாம் கோல்டு செயின் கொடுப்பார். இப்படியெல்லாம் ரொம்ப பிரபலமானது. அவரை பார்த்தா அத்தனை பேர் வந்து அப்படி கணத்தில் போட்டுப்பாங்க. சார், கோல்டு செயின் வர வைக்கிறாருங்க, விபூதி வர வைக்கிறாருங்க, டம்ளர் வர வைக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த சித்து வேலைகள், மாய வேலைகள் இருக்குல்ல சார், இப்படி செய்கிறவங்கள நம்ம மக்கள் கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாமியார் இப்படி மேடையில் பேசுகிறப்பே சொல்லுவார், இன்றைக்கி பார்த்தீங்களா சூரியன் 10 நிமிஷம் தள்ளி வந்துச்சு, நான் தான் சூரியனை 10 நிமிஷம் தள்ளி உதிக்க சொன்னேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு சார். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறாங்க சார். இப்போ இந்த மக்கள் எந்த புரிதலோடு இருக்காங்க பண்ணுற ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ வடக்கில் கும்பமேளா நடக்கும்போது ஒரு சாமியார் சார், வடக்கில் நார்த் இந்தியன், ஒரு அம்மாவை அப்படி முடியை பிடிச்சி அடிக்கிறார் சார். கேட்டாக்கா அவர்கிட்ட அடி வாங்கினா பாவம்லாம் போயிடுமா. அவர்கிட்ட போய், அந்த சாமியார்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தால் பாவம்லாம் போயிடுமா. என்ன நம்பிக்கையோடு நம்ம மக்கள் இருக்காங்க. இந்த பகவான் பகவான் பகவான்னு அத்தனை சாமியார்கள், ஒரு தெருக்கு 4 சாமியார்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு. அதனால தான் கண்ணதாசனை எழுதினார், திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான், சீட்டாடும் மனிதனும் சீட்டை புரட்டும் முன் சிவனை நினைக்கின்றான், முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்த பின் முதல்வனை வணங்குகின்றான், முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முருகனை வணங்குகின்றாள், வருடுவார் கைக்கெல்லாம் வருடுகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி பொம்மையேன்னு கண்ணதாசனை அவர் பாட்டில் எழுதியிருப்பார். சார், நம்ம யாராவது உத்திராட்சம் போட்டு நெத்தியில் விபூதி பூசியிருந்தா காலில் போய் விழுந்துடுறானே சாமியார்னு. நம்ம மக்களுக்கு ஆன்மீகத்தை விட இந்த மேஜிக் பண்ணுறவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த சித்து வேலைகளை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஒரு பெரிய குரு இருந்தார். அந்த குரு கிட்ட இருந்த சீடர்களுக்கெல்லாம் ஒரே குறை. ஏன்னா மற்ற சாமியார்கள்லாம் இந்த மேஜிக் பண்ணி காட்டுறாங்க. கையிலேருந்து விபூதி வர வைக்கிறாங்க, வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறாங்க. நம்ம குரு எதுவுமே பண்ண மாட்டாரே, நம்ம ஆசிரமத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அவங்களும் ஒவ்வொரு தடவையும் போய் குரு கிட்ட சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுங்க. எல்லாரும் பாருங்கள், ஆகாயத்தில் நடக்கிறாங்க, தண்ணீரில் தீபம் ஏற்றுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன். அவரும் சொன்னார், நேரம் வர்றப்போ பண்ணுறேன்ப்பா. ஒரு கட்டத்தில் சார் மரண தருவாயில் இருக்க, கடைசி காலகட்டம், மரண தருவாயில் படுத்திருக்கார். இப்போ சிஷ்யர்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு அதிசயமே பண்ணி காட்டலை, இப்போயாவது ஏதாவது எங்களுக்கு ஒரு அதிசயம் பண்ணி காட்டுங்க. இந்த தண்ணியில் தீபம் ஏற்றி விடுறது, அப்புறம் காற்றுல புகை வர, ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒரு அதிசயம் பண்ணி காட்டட்டுமா? எல்லாரும் மரண தருவாயில் பயப்படுவாங்க. மரணம் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் பயம் வரும், மரண தருவாயில் அழுவாங்க. ஆனால் இந்த மரணத்தை சந்தோஷத்தோடு எப்படி ஏற்றுக்கொள்வது, புன்சிரிப்போடு எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சிரித்து கொண்டே நான் மரணிக்கிறேன்னு சந்தோஷத்துடைய உச்ச நிலையில் அவர் அந்த இறப்பை ஏற்றுக்கொண்டார். இதுதான் என் வாழ்க்கையில் அதிசயம் சார். வேதாத்ரி மகரிஷிகிட்ட போய் இதே கேள்வி கேட்டாங்க. வேதாத்ரி மகரிஷிகிட்ட, ஐயா, நீங்கள் எதுவுமே சித்து வேலைகள்லாம் காட்ட மாட்டீங்களே, ஏதாவது அற்புதங்கள் பண்ணி காட்டுங்கன்னு. அவர் முன்னாடி போய் பார்த்தா ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. இந்த ஆப்பிள் எடுத்து கட் பண்ணார், சாப்பிட்டார். இதுதான் அதிசயம்னார். என்னங்கன்னு கேட்டாங்க. இதில் என்னங்க அதிசயம், ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்றது நாங்களும் தாங்க செய்வோம், இதில் என்னங்க அதிசயம்? அவர் சொன்னார், இதற்கு முன்னால் ஆப்பிள் வேறு நான் வேறு என்று இருந்தேன், இப்பொழுது ஆப்பிள் வேதாத்ரி மகரிஷியாக மாறிவிட்டது, என்னுடைய இரத்தமாக மாறிவிட்டது, என்னுடைய சதையாக மாறிவிட்டது, இதற்கு மேல் வேறு என்ன அற்புதங்கள் நிகழ்ந்து விட முடியும்னு கேட்டார். இந்த வாழ்க்கையில் நமக்கான இந்த அற்புதங்கள் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். வள்ளலார் சமீபத்தில் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய சித்தராக வாழ்ந்தவர் வடலூர் வள்ளலார் அவர்கள். சமீபத்தில் வடலூருக்கு போயிருந்தேன், அவங்க ஆசிரமத்தை பார்க்குறதுக்கு. வள்ளலார் அவர்களுடைய ஆசிரமத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உண்மைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு சார். 5 புலன்களையும், ஆணவம் கண்மம் மாயைன்ற மும்மலங்களையும்
கட்டுப்படுத்தும் போது நமக்கு ஞானம் கிடைக்கிறதுன்னு எண்கோண வடிவத்தில் அவருடைய பெருமகனாருடைய மண்டபம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வடலூர் ஆசிரமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது அங்கே சங்கிலி, இரும்பு சங்கிலி ஒன்று கிடக்கும் வெளியே. இரும்பு சங்கிலி அது என்னப்பான்னா, இந்த சங்கிலியில் 21,600 இணைப்புகள் இருக்கும். சங்கிலியில் 21,600 இணைப்புகள். இந்த இணைப்புகளில் நடுவில் ஒரு செப்பரேஷன் கொடுத்துருப்பாங்க. நடுவில் ஒரு பிரிவு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சங்கிலியும் நடுவில் ஒரு பிரிவு. என்ன தெரியுமா, இந்த மூக்கு இருக்குல்ல, இந்த மூக்கில் நடுவில் ஒரு பிரிவு வருதுல்ல, இதை சங்கிலியில் ஒரு பிணைப்பு கொடுத்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விட்றானா. 21,600 முறை மூச்சு விட்றானா. அதனால 21,600 அந்த பிணைப்புகள். இந்த நடுவில் இருக்கிற செப்பரேஷன் இருக்குல்ல, வலது பக்கமும் இடது பக்கமும் மூச்சு விடுவாங்க. இடகலை பின்கலை அப்படின்னு அதுக்கு பேர். இந்த மூச்சுக்கு பேர் இடகலை பின்கலை. நடுவுல தியானத்தின் மூலமாக இந்த மூச்சு காற்றை கவனிப்பதன் மூலமாக இடகலையும் இல்லாமல் பின்களையும் இல்லாமல் நடுநிலையோட, அது பேர் சுழுமுனைன்னு சொல்லுவாங்க தியானத்தில். சுழுமுனையில் எவன் ஒருவன் அந்த மூச்சு காற்றை பயிற்சி செய்கிறானோ அவனுக்கு ஆஞ்ஞை என்கிற 3ஆம் கண் திறக்கிறது என்று காட்டும் வண்ணமா அந்த சங்கிலியில் ஒரு பிணைப்பு கொடுத்து இடகளையும் இல்லாமல் பின்களையும் இல்லாமல் சுழுமுனையில் மூச்சு காற்று வரும்போது அவன் உடம்பு பொன் உடம்பாக மாறுகிறதுன்னு காட்டுற வண்ணம் அந்த இரும்பு சங்கிலியை தங்கமாக மாற்றி காமிச்சார் சார். இரும்பு சங்கிலியை தங்கமாக மாற்றினார். இப்படி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு பொன் உடம்பாக மாறும்னு காட்டும் வண்ணமாக இப்படி பண்ணார். எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. மீண்டும் அந்த பொன் சங்கிலியை, மீண்டும் அந்த தங்க சங்கிலியை இரும்பு சங்கிலியாக மாற்றிட்டார். அங்கே எழுவார் மேடைன்னு ஒன்று இருக்கும். உடம்புல 7 மாய திரைகள் இருக்குப்பா. கருப்பு திரை, பச்சை திரை, இப்படி 7 திரைகள் இருக்குது. இந்த 7 திரைகளையும் நீங்கள் விளக்கினா நீங்கள் அணையா தீபத்தை பார்க்க முடியும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அணையாத தீபத்தை பார்க்க முடியும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம தீபத்தை பார்க்க முடியும். அணையாத தீபத்தை பார்க்க முடியும். அதுக்கு பசிச்சவனுக்கு நீங்கள் உணவு போடணும்ப்பா, அன்னதானம் பண்ணணும்ப்பான்னு அணையாத அடுப்பு, அணையாத தீபம், தங்கத்தால் மாற்றப்பட்டு மீண்டும் இரும்பாக மாற்றப்பட்ட சங்கிலின்னு சில சித்து வேலைகளை செஞ்சு காமிச்சார். இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்து உண்மையை புரிஞ்சு கொள்ளணும். எழுவார் மேடைன்னு ஒரு மேடை தியானத்துக்காக உருவாக்குனார். இதெல்லாம் விட்டுட்டாங்க. நம்மளால் கூப்பிட்டு அடிகளாரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு வந்து இதே மாதிரி தங்கத்தை இரும்பை தங்கமாக மாற்றி எல்லாருக்கும் காட்ட முடியுமா, எல்லா ஊர்களையும் வந்து இரும்பை தங்கமாக மாற்றி காட்ட முடியுமா? ஒரு கட்டத்தில் அவர் வெறுத்துட்டார் சார். கடைசியாக நீ மேஜிஷியன் ஆக்கிட்டீங்களேப்பான்ற ஒரு புலம்பலோட, இப்போ நான் எவ்வளோ பெரிய வாழ்க்கைக்கான தத்துவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், 7 திரைகள் விளக்கிறதுக்கான அற்புதங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக உயிர்ப்போடு இருக்கிறதுக்கான வித்தைகளை உனக்கு கற்றுக் கொடுத்தா கடைசியாக என்ன மேஜிக் மேன் ஆக்கிட்டீங்களேப்பான்ற ஒரு பெரிய புலம்பலோடு வள்ளலார் அவர்கள் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்னார். எப்போ எவ்வளோ பெரிய தத்துவங்கள் உங்களுக்கு சொன்னேனேப்பா, இதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லையப்பா, உங்களுக்கு இந்த சித்து வேலைகள் மட்டும்தான் தேவைப்படுதாப்பான்னு புலம்பி தீர்த்தாருங்க. அணையா அடுப்பின் மூலமாக, அடுத்தவனுக்கு பசியாற்றுவதன் மூலமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய அணையாத தீபத்தை காட்ட முடியும் என்று சொன்னது தான் வள்ளலார் என்கிற மிகப்பெரிய சித்தர் சொன்ன நமக்கான அறிவுரை. அப்படி இந்த சித்து வேலைகள் எல்லாவற்றையும் தாண்டி, இந்த அற்புதங்களை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய அற்புதம் எதுப்பான்னா அன்போடு இருக்கிறது. சார் ஒரு கோயில், அந்த கோயிலில் வாசலில் பூ கட்டுவார்ல, இந்த பூ கட்டுறவரை பார்த்தா அவ்வளவு தேஜஸோடு இருக்கார். அவர் கண்ணில் ஒரு பெரிய ஒளி இருக்குது. அந்த பூ கட்டி அந்த பூவை விற்பார்ல, அவர் உள்ளர பூஜை பண்ணக்கூடியவர்களை விட இவர் தேஜஸாக இருக்கார். உள்ளே இருக்கக்கூடிய குருமார்களை விட இவர் தேஜஸாக இருக்கார். வேத மந்திரங்களை ஒப்பிக்கிறவங்களை விட இவருக்கான ஒளி அவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கே நீங்கள் வேதம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் பூஜைகள்லாம் பண்ணுவீங்களா? இல்லைங்க. ஆனால் உங்கள் கண்ணில் ஒரு ஒளி இருக்கேங்க, தியான பயிற்சி இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எப்படி உங்களுக்கு கண்ணில் ஒரு ஒளி வந்தது? அவர் சொல்கிறாரு, நான் அந்த பூ கட்டி கொடுப்பேன்ல, இதை ரொம்ப அர்ப்பணிப்போடு கட்டுவேன், இதை இறைவனுக்கான அர்ப்பணிப்புன்னு நினச்சி கட்டுவேன். இன்றைக்குமே வியாபாரத்துக்காக நான் இதை செய்யவே மாட்டேன். அதே போல் இந்த பூ கட்டும்போது இந்த பூவினுடைய கழுத்துக்கு வலிக்காமல் கட்டுவேன், இந்த பூவினுடைய கழுத்து வலிச்சிடக்கூடாதுன்னு கட்டுவேன். இது இறைவனுக்கு போய் சேருதுன்ற ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு இந்த பூ மாலைகளை கட்டி கொடுப்பேன். இந்த மாலை உள்ளே போகும்போதே அதுவே போதும்னு. நான் பொதுவாக அந்த கோயிலுக்கெல்லாம் உள்ளரெல்லாம் போகவே மாட்டேன். ஆனால் எனக்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் என்னுடைய மாலை உள்ளே போயிட்டே இருக்கும்.
அப்படி அந்த மாலை போய் இறைவன் கால்களில் சேரும்போது நானே இறைவனிடம் சேர்ந்ததாக உணர்வேன். அதனால் இறைவனினுடைய அர்ப்பணிப்பு என்னிடம் இருந்ததுனால இந்த ஒளி வந்தது பாடினாலாம். நீங்கள் சித்து வேலைகள்லாம் பண்ண வேணாங்க, நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு இருந்தால் அதுவே போதும்னு கற்றுக் கொடுத்தவர் ஓஷோ அவர்கள். அவ்வளோ அழகாக சொல்லுவார், ஐ மேன் ரிச் மேன் குரு அப்படின்னார். நம்ம பண்ணக்கூடிய சாத்திர சம்பிரதாயங்களில் மட்டும் இறைவன் அடைஞ்சிட முடியாதுப்பான். அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்க இந்த கோயிலெல்லாம் காசு போடுறாங்களே இது என்ன கான்செப்ட்னாங்க. இப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, இப்போ இந்த வரிசையில் நிற்கிறாங்களா, ஒரு 10-15 பேர் வெளியே நிற்கிறாங்களா, கரெக்டாக அவங்க பார்க்குறப்ப நீ என் காலில் ஒரு 100 ரூபாயை வச்சு கும்பிடேன்னார். கேள்வி கேட்டவங்ககிட்ட கரெக்டாக அவங்க பார்க்குறப்ப அந்த பக்தர் என்ன பண்ணார், ஒரு 100 ரூபாயை வச்சு கும்பிட்டார். இவர் போனதுக்கப்புறம் அடுத்து வந்தவங்க 500 ரூபாயை வச்சு கும்பிட்டாங்க, அடுத்து வந்தவங்க 1000 ரூபாயை வச்சு கும்பிட்டாங்க, அப்புறம் ஒரு 10,000 ரூபாயை வச்சு கும்பிட்டாங்க. இவர் சிரிச்சுக்கிட்டே எல்லார்ட்டையும் சொன்னார், இதுக்கு முன்னாடி இப்படி யாராவது கும்பிட்டுருக்கீங்களா? இப்போ ஒருத்தர் இதை பண்ண உடனே எல்லாரும் அதை பண்ணுறீங்கல்ல, இதுதான் சாமியார்களை வளர்க்குது அப்படின்னாரு. அவர் ஒரு கிண்டலாக சொல்லிட்டு போனார், ஐ மேன் ரிச் மேன் குருன்னு. சார் 93 ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் அவர் இருந்தார் சார். அவ்வளோ இதாக மிகப்பெரிய தத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் ஓஷோவாக இருந்தார். அவருடைய ஆசிரமத்தில் ஷீலான்னு இருந்தவங்க அவ்வளோ பெரிய ஆசிரமத்திலிருந்து அந்த பணத்தை கையாடல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பயும் கூட சொன்னார், பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து ஓடக்கூடாது, அதை நேர் நின்று சந்திக்க வேண்டும். நாங்கள் ஓஷோ அவர்கள் அவருடைய ஃப்ளைட்டு இறங்குறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. எல்லா நாடுகள்லையும் கிட்டத்தட்ட 27 நாடுகளில் அவருடைய ஃப்ளைட்டு இறங்குறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அவ்வளவு போராட்டத்திற்கு இடையிலும் கூட மரண தருவாயில் இருந்தப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மரண தருவாயில் டாக்டர்ஸ்லாம் ஓஷோ சொன்ன வார்த்தை, என்னை மரணத்தை அனுபவிக்க விடுங்கன்னு, மரணத்தை அனுபவிக்க விடுங்கன்னு, என்னை மரணத்திலிருந்து காப்பாற்ற நினைக்காங்க, இந்த மரணன்ற அனுபவத்தை எனக்கு கொடுங்கள், நான் அதை அனுபவிக்கணும்னு. நம் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதை காட்டக்கூடிய குருமார்களை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை நாம் தான் மாற்ற வேண்டுமே தவிர இந்த சித்து வேலைகள் செய்யக்கூடிய குருநாதர்களால் ஒரு நாளும் நம் வாழ்க்கை மாறாது. நன்றி.